குடிலகுந்தள பால நமோ நமோ நிடிலோ ஜனசூத நமோ நமோ குடிலகுந்தள பால நமோ நமோ நிடிலோ ஜனசூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா பல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா பல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 21ஆம் நாள் 6/8/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர் பெரியோர்களையும் மனிதர்களுடைய அன்பையும் ஆசியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாள் என்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசார சீரராக ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே செல்வத்தை கொட்டி கொடுக்கின்றதாகிய குபேர திசை என்கின்ற வலசை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டு சாத்தி பொன்னச்சி போன்ற மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. கொண்டல் கதை நிவேதனம் வைத்து இந்த கொண்டல் கடலையை அடியவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. குருவுடைய பார்வை நல்ல பார்வையாக அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு எதுவும் கிடையாது. குரு பார்க்க கோடி நன்மை. அந்த வகையிலே நாம் இந்த வியாழக்கிழமையிலே வியாழ பகவானையும் வழிபாடு செய்வதோடு இன்றைய தினம் முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்யக்கூடியதாகிய மாதங்கள் அனுஷ்டிக்கின்ற கார்த்திகை நட்சத்திர விரதம் என்ற ஒரு சிறப்பு. ஆடி கிருத்திகை. இந்த ஆடி மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற பொழுது ஒரு தனிச்சிறப்பு ஆடி கிருத்திகை. இவ்வாறு இந்த முருகன் ஆலயங்களில் நடைபெறுகின்ற சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேக ஆராதனைகளில் நாம் கலந்து கொள்வதோடு இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய பைரவ பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவ பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது கடன் தொல்லைகள் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம். இது ஒரு நம்பிக்கை அடிப்படையிலே தேய்பிறை அஷ்டமியிலே இந்த பைரவ பெருமானுக்கு நெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்வது, இளநீர் அபிஷேகம் செய்து கொள்வது, பொங்கல் வைத்துக் கொள்வது, வடமாலை சாத்துவது, எவை எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றை செய்து கொள்ளலாம். இந்த பைரவ பெருமானுடைய தோற்றமே சிவன்தான் பைரவராக தோன்றினார். ஒரு சமயம் சிவனை போல பிரம்மாவுக்கும் 5 தலைகள் இருந்ததாம். ஈசானம், தத்ருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோயாதம் என்று 5 தலைகள். அதனாலே அந்த பிரம்மதேவனுக்கு ஒரு இருமாப்பு ஆணவம் வந்ததாம். என்னை விட சிவன் ஒன்றும் பெரியவன் இல்லை, சிவனுக்கு 5 தலை எனக்கு 5 தலை என்று இருமாப்பு கொண்ட பொழுது அவனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக இறைவன் எடுத்த மூர்த்தம் இந்த பைரவ மூர்த்தம், படுக பைரவர். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்த வானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்வான் என்கின்ற வகையிலே இந்த சிவன்தான் பைரவராக அவதாரம் செய்தார். தோற்றம் பைரவ தோற்றத்தோடு அந்த வகையில் இந்த பைரவ பெருமானை இந்த தேய்பிறை அஷ்டமியில யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ கடன் தொல்லைகள் தீரும். நம்பிக்கையோடு விரதம் இருந்து பிரார்த்தனை செய்து இளநீர் அபிஷேகம் செய்வித்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு 3 வாரத்துக்கு செய்து பாருங்க,
இந்த 3 முறை தேய்பிறை அஷ்டமியிலே செய்து பாருங்கள். அவ்வளவு சிறப்புகள். நம்பிக்கையோடு செய்யப்பட வேண்டும். அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறக்கா செய்வதில்லை. உங்களுடைய மனதிலே நம்பிக்கையோடு, நம்பிக்கை தான் கடவுள். உங்கள் மனதிலே அந்த நம்பிக்கையோடு ஒரு 3 தேய்பிறை அஷ்டமியிலே பைரவருக்கு இளநீர் அபிஷேகம் செய்து நெய்விளக்கு ஏற்றினால் எல்லா கஷ்டங்களிலிருந்து நாம் விடுபடலாம். வழக்குகள், துன்பங்கள், சோகங்கள் எல்லாம் விலகிவிடக்கூடிய ஒரு சிறப்போடு கூடியதாகிய இந்த தேய்பிறை அஷ்டமியிலே நாமும் பைரவப்பெருமானை வழிபாடு செய்து, இன்று ஆடி கிருத்திகையிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்து, வியாழக்கிழமையிலே வியாழ பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்து இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குரூப்பிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபா.